ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்டெக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பெர்சன்டேஜ் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்கேஸ் யாரும் பெர்சன்டேஜ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஷார்ட் கட்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் 95/100 அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக வந்து 19/20 தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம். 95/100 இந்த மாதிரிலாம் போட போகிறதில்ல. ஸோ இன்கேஸ் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. இதில் சிம்பிளாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரையும் மினிமம் வந்து 2லேருந்து 4 கேள்வி வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கான். வாங்க இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடைக்காரங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அவங்க வாங்குற ப்ரைஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ். அவங்க வந்து நமக்கு விற்கிற ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? இப்போ வந்து ஒரு கடைக்காரர் வந்து ஒரு வாட்ச் வாங்குறாரு. எவ்வளோக்கு வாங்குறாரு? 800 ருபீஸ்க்கு வாங்குறாரு அப்படின்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸு. நமக்கு வந்து எவ்வளோக்கு விற்கிறாருன்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ 800க்கு வாங்குறாரு, 920க்கு விற்கிறாரு, சரிங்களா? இது வந்து செல்லிங் ப்ரைஸு, சரிங்களா? இப்போ எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறாரு? 120 ரூபா லாபத்துக்கு வந்து விற்கிறாரு, சரிங்களா? இப்போ 120 ருபீஸ் அவருக்கு வந்து ப்ராஃபிட், சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட், சரியா? இப்போ வந்து 920 ருபீஸ்க்கு அதே ப்ராடக்ட்டை வாங்கி இந்த ப்ராடக்ட் வந்து சரியா ஓடலை, எனக்கு இதை விற்றா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு அப்படின்னா ஒரு 800 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 120 ரூபா அவருக்கு வந்து லாஸு, சரியா? இதுதான் ப்ராஃபிட்டு, இதுதான் லாஸு, சரிங்களா? இப்போ முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், செல்லிங் ப்ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட். இதே காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாஸு, கரெக்டா? இப்போ வாங்குற விலையை விட விற்கிற விலை அதிகமாக இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட், சரிங்களா? இப்போ 800 ரூபாய்க்கு வாங்கி 900 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா ப்ராஃபிட்டு. இதே 900 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அது வந்து லாஸ். இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸு, ஓகேவா? இப்போ வாங்குற விலைக்கே விற்கிறாரு அப்படின்னா ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, சரிங்களா? இங்கே பாருங்க, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் தான் பெருசு, காஸ்ட் ப்ரைஸ் தான் சின்னது ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும். லாஸை பொறுத்தவரையும் அப்படியே ஆப்போசிட், ஓகேவா? ஏன்னா நமக்கு லாஸில் போகுது, காஸ்ட் ப்ரைஸ் தான் பெருசு, செல்லிங் ப்ரைஸ் சின்னது, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது நமக்கு கொடுத்துருவாங்க, டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. எப்பயுமே கீழே காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும் டினாமினேட்டரில், மறந்துடாதீங்க. செல்லிங் ப்ரைஸ் வரவே கூடாது, சரிங்களா? இப்போ லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி தான், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அடுத்து இப்போ வந்து ரிவர்ஸ் ஃபார்முலா. இது வந்து ஒன்றுமே இல்லைப்பா, 800 ருபீஸ் இருக்குது, 900 ருபீஸ் விற்கிறாரு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸு. இப்போது எவ்வளோ லாபத்துக்கு வந்து விற்கிறாரு? 100 ருபீஸ் லாபத்துக்கு விற்கிறாரா? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் 800 எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட், கரெக்டா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட், அதை தான் நோட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். இது காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், கரெக்டா? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். அதே வைஸ் வெர்சா ஆப்போசிட், ஓகேவா? 900 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ன்னு நமக்கு வந்து தெளிவாக தெரியும், சரிங்களா? எவ்வளோ லாஸு? 100 ருபீஸ் லாஸு, சரிங்களா? இப்போது இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 900லேருந்து 100 மைனஸ் பண்ணுவோம், அதாவது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸை மைனஸ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் போட்டோம்னா நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான், நீங்கள் வந்து இந்த ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 10%, 20% அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம், சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருவாங்க, இன்ட்டு 100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை போட்டு டிவைடட் பை 100, அவ்வளோதான். இதே லாஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி தான், காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு அங்கே ப்ளஸ் போடுவோம், இங்கே மைனஸ் போடுவோம், இது வந்து லாஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? இப்போது 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், 10% லாபம், 10% லாபம் அப்படி சொல்லிட்டோம்னா 100 + 10 110/100. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 110 வந்துருமா, கரெக்டா?
அதே இங்கே 10% போடுவோம் பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன 100 ருபீஸு. இங்கே 10% லாஸ்னா 90 டிவைடட் பை 100 போட்டோம்னா 90 ருபீஸ். கரெக்டா? அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஷாப்கீப்பர் பைஸ் அ பென் ஃபார் 120 ருபீஸ் அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 150 ருபீஸ். எவ்வளோக்கு வாங்குறாரு? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லிட்டாங்க? 150 ருபீஸ்ன்றதை சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ என்ன வருது? 150 மைனஸ் 20 வந்து 120 வந்து 30 ருபீஸா. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் என்ன 30 ருபீஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன 120 இன்டூ 100. சரிங்க? 1/4. 1/4 வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வருது? 25%. 25% தான் நமக்கான ஆன்சர். அடுத்து, a mobile was purchased for 18,000 rupees and sold for 20,700. Find the profit percentage. நீங்கள் வந்து காஸ்ட் ப்ரைஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க தேவையில்ல. டேரெக்டாக ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. மைண்ட்லேயே கண்டுபிடிச்சிருங்க. 20,700 மைனஸ் 18,000 என்ன வருது? 2,700 வருதா? 2,700 ருபீஸ் தான் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 18,000 இன்ட்டு 100. படிங்க. அடித்தோம்னா இப்போ 9 டேபிள் அடித்தோம்னா இங்கே 3 டைம்ஸு, இங்கே என்ன வரும்? 20 டைம்ஸ் வருமா? இப்போ அடித்தோம்னா 5 டைம்ஸு, 3 5s 15. 15% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bicycle cost 5,000 rupees. It is sold for 4,500. பார்த்தாலே தெரியுது 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 4,500 விற்றுருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக லாஸ் தான். சரிங்களா? இப்போ லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு லாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லாஸ் எவ்வளோ பார்த்தாலே தெரியுது 5,000 மைனஸ் 4,500. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். சரிங்களா? 500 ருபீஸ் லாஸ். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் என்ன? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது 500 பை 5,000 இன்ட்டு 100. இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். 1/10 இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேவா? கரெக்டா? இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டு பிகினிங் வீடியோன்றதுனால எல்லாம் சிம்பிளான சம்ஸாக கொடுத்துட்ருக்கேன். போக போக டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாகிடும். சரிங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க 400ன்னு சொல்லிட்டு, ப்ராஃபிட் வந்து 25%ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் X% டிவைடட் பை 100. கரெக்டாக? இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 25% கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸு 400 கொடுத்துட்டாங்க. இப்போ 400 இன்ட்டு 100 ப்ளஸ் எக்ஸ் வந்து 125 பை 100. சரிங்களா? இப்போ 125 பை 100லாம் நீங்கள் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் 125 பை 100ன்னு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே 4 மேலே 5 இப்படி போட்டணும். 5/4 ஃப்ராக்ஷன் வேல்யூவில் போட்டணும். சரிங்களா? 100 ஈக்குவல் டு 500. 500 ருபீஸ் தான் காஸ்ட் ப்ரைஸு. சரிங்களா? சாரி செல்லிங் ப்ரைஸு. அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800 கொடுத்துருக்காங்க. லாஸ் வந்து 15% கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு லாஸ்க்கு வந்து 100 மைனஸ் X% டிவைடட் பை 100. கரெக்டா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 800 தெரியுமா? 800 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் என்ன? 85 பை 100. இதுக்குமே நீங்கள் வந்து 85 பை 100லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. டேரெக்டாக வந்து 17 பை 20ன்னு சம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை அடித்தோம்னா 40 17 4s 68 0 680 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 814 கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் வந்து 20% கொடுத்துட்டாங்க. ஃபைன் தி காஸ்ட் ப்ரைஸ். இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு ரிவர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போது கீழே 100 போடுவீங்களா டினாமினேட்டரில், அதுக்கு பதிலாக மேலே
100 போட்டுக்கணும். ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவீங்க? 100 + 20% ஆட் பண்ணீங்களா? அதை கீழே ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படியே உல்டாவா போட்டுக்கணும். உல்டாவா போட்டா நமக்கான சம் வந்து முடிச்சிரும். சரிங்களா? இப்போ 12 டைம்ஸ் என்ன வருது? 0, 0 கேன்சலு. இந்த 7 டைம்ஸ் வந்து 84. சரிங்களா? 700 தான் காஸ்ட் ப்ரைஸு. அடுத்து அதே மாதிரி தான் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? செல்லிங் ப்ரைஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும். 1710 இன்ட்டு லாஸ் என்ன? 5%. என்ன பண்ணும்? மேலே வந்து உல்டாவாக போட்டுக்கணும்னு சொன்னோன்னா மேலே 100 கீழே 95. இந்த மாதிரி சம்ஸ்க்கும் பாருங்கள் 100/95லாம் போட்டுருக்கோம். 20/90ன்னு போட்டுருணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த 171 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 190 ஐ மீன் 19 இன்ட்டு 10 வந்து 190. அதே மாதிரி இதில் இருந்து 19 மைனஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் 171. அதாவது 19 இன்ட்டு 9. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 இன்ட்டு 9 வந்து 171. நிறைய சம்ஸில் அது கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை அடிச்சிங்கன்னா 90 டைம்ஸு. 90 இன்ட்டு 20 வந்து 1800. ஓகேவா? அடுத்த சம். A person sold an article for 1260 rupees and earned a 20% profit. Find the cost price. டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி, செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும்? அதே உல்டா ஃபார்முலா தான். 1260 இன்ட்டு 100/120. இந்த அடித்தோம்னா 20 டைம்ஸில் அடித்தோம்னா இது 4 டைம்ஸா, சாரி 5 டைம்ஸா, இங்கே 6 டைம்ஸு. அடித்தோம்னா 210 1050 தான் நமக்கான ஆன்சர். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1050. அடுத்த சம் பாருங்க. An article is sold for 432 rupees, suffering 10% loss. ஓகேவா? ஃபைண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி தான் காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? செல்லிங் ப்ரைஸ் எழுதிட்டு அப்புறம் இது உல்டா பண்ணிக்கணும். 100 டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் என்ன? 90%. அடித்தோம்னா 9 டைம்ஸ் என்ன வருதுங்க? தப்பாக போட்டேன்னா கரெக்டு தான். 9 4 36. 36 இங்கே ஒரு 7 போட்டோம்னா 8 டைம்ஸ் 480 rupees. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 480 rupees. சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ சிபி வந்து தெரியல அப்படின்னா சிபிக்கான ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? இது செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ். ப்ராஃபிட்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணும், லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? டிவைடட் பை 100. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் சும்மா பேசிக் ஃபார்முலாஸ் தான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்னா என்ன தெரியும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது தெரியும். லாஸ்ட்னா அப்படி ஆப்போசிட், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ தான் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா பார்த்தோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ்ட்னா லாஸ்ட் பர்சன்டேஜுக்கு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? இப்போது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ அப்படியே ஆப்போசிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு அப்படியே உல்ட்டா பண்ணிக்கோங்க 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? இந்த ஒரு இதில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எங்கே வந்து மேலே 100 வரணும், எங்கே வந்து கீழே 100 வரணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்து பார்ட் 2ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் இந்த ஷார்ட்கட்லாம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.